இந்த திருச்செந்தூரை முருகனின் மீது நம்பிக்கை இருந்தால் இன்று நிச்சயமாக கேட்பாய். இந்த சஷ்டியிலே உனக்கான ஏற்றத்தை பார்க்க போகும் நேரம் வந்து விட்டது. உன் பிரார்த்தனை இன்னும் இந்த முருகனின் செவிகளில் வந்து சேரவில்லையோ என்றுதானே இந்த முருகனிடம் முறையிட்டு கொண்டு கண்ணீர் வடித்தாய். நிச்சயமாக இதை கேட்டு முடிக்கும் போதும் கண்ணீர் முடிப்பாய். ஏனென்றால் இந்த முருகன் நான் உனக்காக என்னென்ன செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நான் இப்பொழுது உனக்கு விளக்கத்தான் வந்து இருக்கின்றேன். இந்த அப்பனானவன், இந்த ஐயனானவன் நமக்கு ஒன்றுமே செய்யவில்லையே. நாம் இருந்த நிலைமையில்தானோ இருந்து கொண்டு இருக்கின்றோமோ என்று நீ இந்த நிலைமையை மட்டுமே பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஒரு விதையானது துளிர்த்து வெளிவருவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? அதை சுற்றி இருக்கும் அதன் தடைகளை உடைத்தெறிந்து விட்டுதானே வெளிவர முடியும். அத்தனை தடைகளின் தகர்த்தெறிந்து விட்டு வெளிவரும் பொழுது அதற்கான முழுமையை பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள எவ்வளவு தடைகள் இருக்கும்? அதை உடைத்தெறிந்து வெளிவரும்போதுதான் உன் வாழ்க்கை உனக்கு என்னதென்று புரிய வரும். உன் வாழ்க்கையின் உண்மை தன்மையை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் தான் இந்த முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்து விட்டோம். ஆனால் நமக்கானது மட்டும் இன்னும் நமக்கு வந்து சேரவில்லையோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் உதவிக்காக அங்கு மற்றவர்கள் காத்திருந்த தருணத்தில் நீ உதவி செய்தாய். உனக்காக இங்கு யாருமே இல்லையே என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, விலகிவிட்டதை நினைத்தும் பிரிந்து போனதை நினைத்தும் வருத்தப்பட்டு இங்கு என்ன நடக்கப் போகிறது? ஒன்றுமே ஆகப் போவதில்லை. உனக்கான விஷயத்தில் இந்த முருகனே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கும் போது அந்த தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்காக இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மை. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளை பொறுத்துதான் உன் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நீ மற்றவர்களிடம் பேசும்போது அந்த வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து. நீ யாருக்காகவும் இனி காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நாள் வரையிலும் யாருக்காக என் செல்ல பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ இனி உனக்காக அவர் காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னால் முடியாது என்று ஒருவர் சொல்கிறான் என்றால் அவர்கள் உன் வளர்ச்சியை இங்கு தடுக்க பார்க்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். என் பிள்ளையே, உன் வளர்ச்சியை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்ட பிறகும் இடையில் இருக்கும் இடையூறுகளை பற்றியும் தடைகளை பற்றியும் காதில் வாங்கி கொள்ளாதே. நினைவில் கொள், ஆசைகளுக்குத்தான் எதிர்காலம் தேவை. உன் வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையில்லை. ஏனென்றால் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் இந்த முருகனாக இருக்கும்போது நிச்சயமாக நல்ல விதியைத்தான் விதித்திருப்பேன் என்று முழுமையாக நம்பு. மறக்க முடியாத குற்றத்தை சில சமயத்தில் என்ன செய்வது என்று அதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு இருப்போம். அந்த மறக்க முடியாத குற்றத்தை மன்னித்து விடு என்றுதான் சொல்லுகிறேன். மன்னிக்க முடியாத குற்றத்தை மறந்துவிடு என்றுதான் சொல்கிறேன். மனம் தளரும் போது நாம் எவ்வளவு கஷ்டத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாலும், எப்பொழுது நாம் கண்ணாடியை பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். அதில் பார்க்கின்ற நபர்தான், அதில் தெரிகின்ற நபர்தான் உன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர். அவர் யாருமில்லை என் கண்ணின் மணியே, நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். நீ தெரிந்த விஷயத்தை அங்கு மீண்டும் மீண்டும் என்ன செய்வது என்று அலசி ஆராய்ந்து விடுவதை விட உனக்கான வெற்றியின் பாதையை முன்னோக்கி செல்வதற்கு என்ன வழிகள் உண்டு என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். புரிந்து கொள்ளப்படாத விஷயத்தை தாண்டி தவறாக சில பேர் நம்மை புரிந்து கொண்டு இருக்கின்றார்களே, அதனால்தான் நமக்கானது நம்மை விட்டு போய்விட்டதோ என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நல்லதை கூட சில நிமிடத்தில் அங்கு நாம் பெறுவதற்கு எவ்வளவு நேரம் யோசித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இடத்தில் பேசுவதற்கு கூட அவ்வளவு தயக்கம் காட்டி கொண்டு இருக்கின்றோம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், சில இடங்களில் பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான், மௌனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது என்றால் அந்த இடத்தில் மௌனத்தோடு இருந்துவிட்டு நீ உனக்கான வேலைகளை செய்து கொண்டே இரு. என் பிள்ளையை, பிறருடைய அன்பில் ஆனந்தம் காணும் பொழுதுதான் ஒருவன் உண்மையாகவே வாழ்வதற்காக அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று ஒரு முழுமை நிலை அடைய முடியும்.
அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இங்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. லட்சியத்தின் போக்கில் நீ சென்று கொண்டே இரு. போகின்ற இடத்தை மட்டுமே உன் கண்ணில் எடுத்துக்கொள். இடையில் இருக்கின்ற தடைகளை நினைத்து உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. சில விஷயங்கள் அவமானப்படுத்தி கொண்டும் அவமானப்பட்டு கொண்டும் இருக்கின்றதோ, நான் இதற்கு மேல் முடியவே முடியாதே, வீழ்ந்தே விட்டேனே என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் அன்பை புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. அன்பை புரிய வைப்பதற்கான ஒன்றை மட்டும் கையில் எடுத்துக்கொள். உணர்வுகளோடு நேர்மையாக இருப்போம். கடலில் பெய்யும் மழை பயனற்றது, பகலில் எரியும் தீபம் பயனற்றது, வசதி உள்ளவருக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது, நோயுள்ளவருக்கு அறுசுவை உணவு பயனற்றது, அதுபோல முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரை பயனற்றது. இனிமேலாவது மாறிவிட வேண்டும் என்று உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான பயணத்தில் நீ சென்று கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி சில பேரோ என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். என்னதான் நீ அழுது புரண்டு அலைமோதி கொண்டு இருந்தாலும் தவறான விமர்சனங்களும் குறைகளும் மட்டும்தான் உன்னோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அதனால் நான் சொல்வதை கேள். உன் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி நீ உனக்கான வெற்றியின் பயணத்திலிருந்து வெளியே வருவதற்கு நான் உனக்கு துணை கொண்டு வந்திருக்கும் போது, இந்த வேலவன் உனக்கு துணையாக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் நினைத்து கொள்ள வேண்டாம். உன்னை வழிபடுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் குறைகளை சொல்லி கொண்டு இரு. பிறர்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிறர்களை விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டாம். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யார் உன்னருகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, இறுதியில் உனக்காக உன் வேலையை செய்பவன் இந்த முருகனாக இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் உன்மனம் வருத்தம் அடையவே வேண்டாம். என் பிள்ளையே, உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் உன் வழியை சொல்லி கொண்டிரு. நேசிக்க தெரிந்தவர்களில் மட்டுமே அன்பை சொல்லி கொண்டிரு. ஓட தெரிந்தவர்களில் மட்டுமே உன் தூரத்தை சொல். தேவைகள் என்னவோ தீர போவதில்லை. ஒன்று போனால் மற்றொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழும் நாட்களில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தேடிக்கொண்டு இரு. வசதியில் இல்லை, நாம் வாழுகின்ற வாழ்க்கை எண்ணத்திலும் செயலிலும் சிந்தனையிலும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நாம் எண்ணத்திலும் சிந்தனையிலும் செயலிலும் முருகா முருகா என்று இந்த முருகனை மட்டுமே சிந்தனைப்படுத்திக்கொள். உனக்கான வாழ்க்கை அழகாக புரியக்கூடும் தருணத்தையும் நேரத்தையும் உனக்கு தருவதற்காக உன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். தவறாய் போன விஷயத்தை நினைத்து நீ மனமருந்திக் கொண்டு இருப்பதை விட பல விஷயங்கள் சரியாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. பலவற்றை சில நாட்கள் அங்கு என்ன செய்வது ஏது செய்வதென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையை, வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுப்பதும் ஒன்றுதான். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைக்கும் நேரமும் காலமும் தான் வந்து கொண்டு இருக்கின்றது. வெறுப்பவர்களை தேடிக்கொண்டு இருக்காதே, விரும்பியவர்களை வெறுத்து கொண்டு இருக்காதே. ஒருவரிடம் ஒரு திறமையோ நல்ல குணத்தையோ கண்டால் உடனே பாராட்டிவிடும் மனதுதானே பெரிய மனதாக இருக்கும். அப்படிப்பட்ட என் பிள்ளைகள், உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? நீ தெரிந்தும் தெரியாமலும் கூட மற்றவர்களுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உனக்கான வேலையை நீ செய்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்காக படைக்கப்பட்ட எதுவும் உன் கையை விட்டு போகாது. உனக்காக எழுதப்படாத எதுவும் உன் கையில் வந்து சேராது என்பதுதான் நிதர்சனம். அதனால் நான் சொல்வதை கேள். உண்மை தன்மை என்னவோ அதை மட்டுமே முதலில் புரிந்து கொள். சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அதை மட்டுமே கையில் எடுத்துக்கொள். உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் கையில் எடுத்து விட்டேன். இனியும் உன் மனதில் கலக்கமும் கவலையும் அடையாது. எதை உன்னோக்கி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ, எது உனக்கானது என்று நீ நினைத்தையோ அதை தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நான் உனக்குள் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டு இருப்பதை மட்டும் இங்கு மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. யார் தடுத்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்கான செய்வதில் இருந்து நான் விலகுவதே கிடையாது. தடுப்பது அந்த எவனாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் நிலையை உருவாக்கி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன்.
மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் நேரத்தையும் காலத்தையும் மட்டும் தொடங்கிவிடு. என் தங்கமே, உனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது? யாம் இருக்க பயமேன்?